அழகான மாலை நேரம். நீண்ட நாள் காத்திருப்பு ஒருவருக்காக. அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை அப்படி ஒரு அழகான நிகழ்வை. அலுவலகத்தில் அரை நாள் லீவு கேட்டு முன்னதாகவே ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டாள். பொய் பேசவே பிடிக்காத, இன்னும் கூட சொல்லப்போனால் பொய் பேச தெரியாதவள் அன்று மேனேஜரிடம், சார், இன்னைக்கு பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கிளைண்ட் அப்டேட்ஸ் சென்ட் பண்ணிட்டேன் என்று கூறிவிட்டு விறுவிறு என நடைமிளிர பேருந்துக்கு காத்திருக்க பேருந்தும் சரியாக நிறுத்தத்தில் நின்றது. பேருந்தில் ஏறியவள் முந்திக்கொண்டு டிக்கெட்டை வாங்கி கொண்டு தனக்கான இருக்கையில் அமர்ந்தாள். மனது மெல்ல அசை போடத் தொடங்கியது. சில மாதங்களுக்கு முன்னர் தனது காதலை பற்றியும் காதலனை பற்றியும் நண்பனிடம் உடைத்து விட்டாள். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விருப்பம் இல்லாத தனது மற்றொரு மனதை தனது நெருங்கிய நண்பனிடம் பகிர்ந்து கொண்டாள். ஆம், அவன்தான் சுகன் என்றதும் வியப்பில் ஆழ்ந்தான் நண்பன் அஜித். நண்பரின் துணை கொண்டு தனது காதலனிடம் பேசும் வாய்ப்பை பெற்றாள். பள்ளியில் தொடங்கிய காதல் இன்றுதான் வெளிப்பட்டிருக்கிறது நண்பனின் மூலமாக. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, உண்மையிலே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா என்று சுகன் அஜித்தை கேட்டான். இருவரின் பின்புலத்தை பற்றியும் நன்றாக தெரிந்தவன் அஜித். அவன் மூலமாகவே ராகினி மற்றும் சுகன் முதல் சந்திப்பு நிகழ்ந்தது. நண்பனின் மூலமாக காதலை சுகனிடம் தெரியப்படுத்தினாலும் அவளே வெளிப்படையாக கூற வேண்டும் என்பதுதான் அவளது ஆசை. பல்வேறு எதிர்கால கனவுகளோடு இந்த முதல் சந்திப்பிற்காக காத்து கொண்டிருந்தாள். திடீரென மனதுக்குள் பல குழப்பங்கள் ஊசலாடி கொண்டிருந்தன. ஒரு பெண், நானே அவனிடம் என் காதலை சொல்லி இருந்ததால் ஒருவேளை என்னை தவறாக நினைத்திருப்பானோ? மனதில் பட்டது தானே சொன்னோம், தவறு ஒன்றும் இல்லைதானே? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம் மனதுக்கு பிடித்தவரை பிடித்திருக்கிறது என்பதை சொல்லவே தைரியம் வேண்டும்தான். நமக்கு பிடிச்சவங்க கூட நாம் வாழ்வதற்காக இந்த ரிஸ்க்கு கூட எடுக்கலைனா எப்படி என்று ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி கொண்டாள் மனதிற்குள். பேருந்து நிறுத்தம் வந்தவுடன் படபடவென அவள் கால்கள் ஹாஸ்டலை நோக்கி சென்றது. சிறிது நேரத்தில் ஏதாவது குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறானா என்று பார்த்துவிட்டு, சரி, கால் பண்ணி பார்ப்போம் என்றாள். சுகனுக்கு ஃபோன் பண்ணினான். அவன் அழைப்பை ஏற்கவில்லை. மறுமுறை அழைத்தால் அவள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சமாதானம் அடைந்த மனது திரும்பவும் அலைப்பாய தொடங்கியது. இன்டர்வியூ மதியமே முடிந்துவிடும் என்று சொல்லியிருந்தானே, இன்டர்வியூ முடியலையேனா ஒரு மெசேஜ் இல்லை சொல்லியிருக்கலாமே, நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறானே. சரி, அவனுக்கு நம்மளை பார்க்க பிடிக்கல போல. சிறிது அழுகையும் சிறிது கோபமும் மனதுக்குள் ஒளிர்விட்டு கொண்டிருந்தன. அழுது கொண்டே தன்னை அறியாமல் உறங்கிவிட்டாள். அவனை பார்க்கும் ஆர்வத்தில் நேற்று தூங்காமல் கண் விழித்து கொண்டிருந்ததன் இன்று அவள் அறியாமல் வந்த தூக்கத்திற்கு காரணம் போல. குட்டி தூக்கத்திற்கு அப்புறம் எழுந்தவள் நேரம் என்ன என்று செக் பண்ணுறதுக்காக மொபைல் ஃபோனை எடுத்தாள். தவறிய அழைப்புகள் என்று அவளது மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்திருந்தது. அதை பார்த்ததும் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு. திரும்பவும் அவள் சுகனை அழைக்க அவனும் முதலிலே எடுத்து விட்டான். சாரி ராகினி, இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் சொல்ல ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க, அதனால தான் என்னால் எந்த மெசேஜும் பண்ண முடியல. நீ கால் பண்ணும்போது மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததால் கால் கட் பண்ணிட்டேன். ரிசல்ட் நாளைக்கு தான் வருமாம், அதனால் இப்போ தான் கிளம்பினேன். நீ எந்த ஏரியாவில் இருக்க, அட்ரஸ் சொல்லு, நான் உன் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறேன் என்றான். அந்த பதட்டத்திலும் அவள் தெளிவாக அட்ரஸை சொல்லி முடிக்க, இன்னும் 3/4 மணி நேரத்திற்குள் நான் அங்கே வந்து விடுவேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அவன் அப்படி சொன்னதும் அவள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இத்தனை வருடங்களாக காத்திருக்கிறேன் அவன் முகத்தை பார்க்க. சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் அவனை பார்த்தது, அதுதான் கடைசி. இன்றுதான் பார்க்க போகிறோம் 21 வயதில். தனது அறையில் இருந்த நிலை கண்ணாடியில் தன்னை அலங்கரித்து கொண்டாள். அந்த கருமநீரை பவித்திரமான பெண். அப்படி ஒன்றும் அவ்வளவு மேக்கப் இல்லை.
ஒரு ஐலைனர் சிறிது மையிட்டு கொண்டாள். அவள் அழகு விழிகளில் நடுத்தர உயரமும் கொண்டவள் ராகினி. அவளுக்கு அழகு சாதன பொருட்கள் மீது ஆர்வம் இல்லை. ஆனால் அந்த கண்மையில் உள்ள ஆர்வம் எப்பொழுதும் குறைந்ததில்லை. அந்த வசீகரமான முகத்திற்கு அந்த மை எப்பொழுதுமே எடுப்பாக இருக்கும். சுகனிடம் இருந்து அழைப்பு வந்தது. நான் பஸ் ஸ்டாப் வந்துவிட்டேன், நீ எங்கே இருக்க? செமையா மழை பெய்து, நின்ன பிறகு வா, நான் வெயிட் பண்ணுறேன் என்றான் சுகன். அவளால் பொறுமை காக்க முடியவில்லை. தனது குடையை எடுத்துக்கொண்டு அவனுக்காக பொழிந்து கொட்டிய மலையின் நடுவில் நடந்து சென்றாள். நன்றாக பொழிந்து கொண்டிருந்த மலையின் சாரலில் நனைந்து விட்டாள். பஸ் ஸ்டாப்பிற்கு செல்வதற்கு முன்னதாகவே அவள் கண்கள் அங்கும் இங்கும் சுகனை தேடிக்கொண்டே இருந்தன. மலைக்கு ஒதுங்கிய மக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த கூட்டத்தில் அவன் தென்படவே இல்லை. பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தடைந்தாள். அங்கு இருந்த அனைவரையும் பார்த்து விட்டாள். ஆனால் அங்கு சுகனை காணவே இல்லை. திரும்பவும் சுகனை ஃபோனில் அழைத்தாள். எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாப்பில் உன்னை காணாமே, வேறு ஸ்டாப்பில் ஏதாச்சும் மாற்றி இறங்கிட்டியா என்றாள். நீ இவ்வளோ தூரம் நடந்து வரணும்னு தான் நான் பக்கத்தில் இருக்க பூக்கடை கிட்ட வந்து நின்றுட்டேன். சரி, அங்கேயே இரு, திரும்ப வராத, எவ்வளோ மழை பெய்யுது. மழை நின்ன பிறகு நானே அங்கே வர்றேன் என்றான் ராகினியிடம். அவளோ அவன் சொல்வது ஒன்று கூட காதில் கேட்காமல் விறுவிறு என்று பூக்கடையை நோக்கி நடந்தாள். ஆனால் அங்கும் மலைக்கு ஒதுங்கிய மக்கள் கூட்டத்தின் மத்தியில் அவனை காண முடியவில்லை. சுகன் அவள் ஃபோனிற்கு அழைத்தான். நான் சொல்வது ஒன்று கூட கேட்க மாட்டாயா? இங்கு ஆண்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் நீ அங்கேயே நில்லு. அந்த ப்ரௌன் கலர் சுடிதார் போட்டு குட்டியாக ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குதே, அது நீதானே என்றான் சிரித்து கொண்டே. 5 நிமிடம் கூட பொறுமை காக்க முடியாமல் திரும்பவும் நடந்து சென்றாள். ஒரு வழியாக அவனை பார்த்து விட்டாள். இருவரும் புன்னகைத்து கொண்டு மௌனம் காத்தனர். இன்டர்வியூ எப்படி போச்சு என்று பேச ஆரம்பித்தாள் ராகினி. ரிசல்ட் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நைட் டீம் டின்னர் 8:30க்கு நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணிடணும் என்றான் சுகன். இப்போ தானே பார்க்குறோம், அதுக்குள்ளே கிளம்புவதை பற்றி சொல்கிற என்றாள் ராகினி. அதற்கு ஒரு அசட்டு சிரிப்பை கொடுத்துவிட்டு மலையில் நனைந்த அவள் மொபைல் ஃபோனை அவனது பாக்கெட்டில் வாங்கி வைத்து கொண்டான். மழை நிற்கும் வரை அவர்களது குடும்பத்தை பற்றியும் பணியை பற்றியும் நல விசாரித்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாக மழையின் அடர்த்தி குறைந்து தூறல் போட்டு கொண்டிருந்தது. சரி ராகினி, எங்கு போகலாம்னு சொல்லு. இந்த ஏரியா எனக்கு புதுசு, உனக்கு தெரிஞ்ச இடம் என்ன சொல்லு, போகலாம் என்றான் சுகன். அந்த பேருந்து நிறுத்தத்தை ஒட்டியே அமைந்துள்ளது ஒரு பாரம்பரிய பண்டைய கால சிவன் தலம். ராகினிக்கு பிடித்த இடங்களில் ஒன்று அந்த சிவன் கோவில். இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போகலாமா என்றான். சரி வா போகலாம் என்றான். சிறிது கூட கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் முதல் முறையாக அவள் கேட்கும்போது மறுப்பு தெரிவிக்காமல் கோவிலுக்குள் நுழைந்தான். அவள் பக்தியுடன் கடவுளை வணங்க, இவனோ சிலைகளின் நடுவில் உள்ள கலைநயத்தை ரசித்து கொண்டிருந்தான். விபூதி வாங்க மறந்து விட்டான். ஆனால் பிரசாதத்திற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தான். நல்ல வேளை, நமக்கு பிரசாதம் கிடைத்தது என்றான். இன்டர்வியூ முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் மதியம் சாப்பிடலை. இப்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதுதான் பசிக்குது என்றான். சரி, சாப்பிட போகலாமா என்று ராகினி கேட்டாள். இல்லை, இப்பொழுது சாப்பிட்டால் டின்னரில் சாப்பிட முடியாது, அதனால் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் சுகன். இருவரும் பிரசாதம் சாப்பிட்டு முடித்துவிட்டு கோயிலில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தனர். ஆனால் எங்கு போவது என்றுதான் தெரியவில்லை. அடுத்து எங்கே போகலாம் ராகினி என்றான். இப்போ எனக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்தோம், இல்லை அடுத்தது உனக்கு பிடிச்ச இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போ என்றாள். இப்போ 7 மணி ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்ச இடம் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கு. உன்னை இந்த நைட்டில் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இன்னொரு நாள் டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறேன் என்றான். அவனது கணிசனம் கண்டு திரும்பவும் காதலில் விழுந்தாள் ராகினி. அப்படின்னா சரி, ஆப்போசிட்டில் இருக்க சிறுவர் பூங்காவில் தாமரை குளம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு வாக்கிங் போகலாம் என்றான். மழை திரும்பவும் தூறல் போட ஆரம்பித்து விட்டது. இந்த அக்காவோட பானிபூரி சூப்பராக இருக்கும், சாப்பிடலாமா என்றாள். அவனும் மறுக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வா என்றான். இருவரும் மசால் பூரி ஒன்று காளான் ஒன்று வாங்கி இருவரும் சேர் செய்து சாப்பிட்டனர்.
சாப்பிடும் பொழுது தூறல் அதிகமாக வரவே இருவரும் ஒரு குடைக்குள் நின்று சாப்பிட்டனர். அந்த நிமிடம் அவளுக்கு காலம் முழுவதும் அவன் அருகிலேயே இருந்துவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனோ எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான். அந்த மலைக்கு சூடான பானிபூரி தொண்டைக்கு இதமளித்து கொண்டிருந்தது. அடுத்ததாக அந்த சிறுவர் பூங்காவினுள் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். எப்பொழுதும் குழந்தைகளின் சத்தத்துடன் ஆரவாரத்துடன் இருக்கும் அந்த பூங்கா அன்றுதான் பசுமை எழில் கொஞ்சும் இலைகளுடனும் பூச்சிகளின் சத்தத்துடனும் ரம்மியமான இரவு ஒளியில் உறங்கிக் கொண்டு இருந்தது. பல வருடம் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படி ஒரு சூழ்நிலையை இயற்கை அமைத்து தராது. மலை, குடை, பசுமையான சூழல், யாருமற்ற இடத்தில் இருவரின் நடை. இத்தனை அழகான இடத்தில் இவர்களின் முதல் சந்திப்பு நிகழ இறைவன் அமைத்து வைத்து கொடுத்திருப்பான் போல. இருவரும் பேசிக்கொண்டே எத்தனை முறை அந்த தாமரை குளத்தை வலம் வந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கடிகாரத்தை பார்க்க மறந்தனர். சுகன் போனிற்கு அழைப்பு வந்தது நண்பனிடம் இருந்து. இங்கே தான்டா ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து விடுவேன் என்றான் சுகன். ராகினியின் முகமோ வாட்டம் கண்டது. அமைதியாக காத்திருந்தாள். ஃபோன் பேசி முடித்தவுடன் ராகினியிடம் ஏன் என்னாச்சு என்றான். நான் உனக்கு ஃப்ரெண்டா என்றாள். சிறிது நேரம் அமைதி காத்தவன் பேச ஆரம்பித்தான். இங்கே பாரு ராகினி, நமக்குள்ள எப்போவுமே காதல் செட் ஆகாது. நீ எனக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெண்டு. ஸ்கூலில் நீ நல்லா படித்த பொண்ணு, அதனாலே உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க வர்றேன்னு தான் இன்னைக்கு வந்தேன். நீ வீணாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு காதல் மேலே எப்போவுமே நம்பிக்கை வந்ததில்லை என்றான். இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். நீயும் உன் ஃபேமிலியை பாரு, நானும் என் ஃபேமிலியை பார்க்கிறேன். நம்ம அப்பா அம்மாவோட சந்தோஷந்தான் நம்ம சந்தோஷம். ஒத்து வராத ஒரு விஷயத்துக்காக போராடுவது என்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை நான் செய்ய விரும்பலை. நீ மாறிவிடு, இனி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீ பண்ணுற ஃபோன் கால்ஸ், மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன், சரியா என்றான் தெளிவாக. கண்களில் நீர் ததும்ப நின்று கொண்டிருந்தாள் ராகினி. இப்போ இந்த விஷயம் கேட்கறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு இதுதான் சரின்னு உனக்கு தோணும். காதல் ஒன்றும் வந்து நமக்கு சாப்பாடு போட போகிறது இல்லை. கெரியர் தான் முக்கியம். இதுதான் ப்ராக்டிக்கல். லவ் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் என்று பேசிவிட்டு நாளைக்கு ஹைதராபாத் போகிறேன். ஆஃபீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 3 months மறக்க ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேச முடியுமான்னு பாரு என்றான். உன் கூட கடைசி வரைக்கும் நல்லா ஃப்ரெண்டாக இருப்பேன். 3 months அப்புறம் நீ இப்படியே இருந்தால் எப்போவுமே நான் உன் கூட பேசவே மாட்டேன் என்றான். தன் காதல் கனவு புயலடித்து அழிந்து விட்டதை எண்ணி அழுது கொண்டே அவனிடம் ஆல் த பெஸ்ட் சொன்னாள். அவன் பேருந்து நிறுத்தத்தை நெருங்கி கொண்டிருந்தான். ராகினி விறுவிறுவென்று அழுகையை அடக்க முடியாமல் ஹாஸ்டலுக்கு சென்று விட்டாள். அவன் பேருந்தில் ஏறி பின் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனது பதைக்க மனச்சாட்சியுடன் போராட்டம் செய்து கொண்டிருந்தது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராகினி. உன்னை நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன்? நான் தேடி காதலித்து இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைத்திருக்க மாட்டான். நான் காலேஜ் முதல் வருஷம் ஜாயின் பண்ண உடனே அப்பா இறந்துட்டாரு. தாய் மாமனுடைய தயவில்தான் காலேஜ் முடிக்க முடிஞ்சது. என்னையும் என் தங்கச்சியும் அவர்தான் படிக்க வைத்தார். படிப்பு முடிந்தவுடன் என் தங்கச்சியையும் அம்மாவையும் அவருடைய பாதுகாப்பில் அவருடைய வீட்டில் விட்டுட்டு தான் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை மீறி என்னால் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது. அதனால தான் என்னால் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க முடியலை. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், பழகிக்கலாம் அப்படின்னு தான் இப்படி பேசிட்டேன். நீ கூட நடந்த இந்த நடைப்பயணம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்திருக்கக்கூடாதுன்னு மனசில் தவிக்கிறேன். உன் கண்ணில் பார்த்த அந்த காதலை என்னால் அனுபவிக்க முடியலேன்னு துடிக்கிறேன். என்னை மட்டுமே நினச்சிட்டு இருந்த இத்தனை வருஷம் கழித்து என்கிட்ட காதலை சொன்னேன். உன்னை எப்படி மறக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை என்று மனதுக்குள் குமுறி கொண்டு
முதல் காதலை நினைத்து கொண்டே பயணித்தான். மறுக்கப்பட்டாலும் மறைக்கப்பட்டாலும் முதல் காதல் என்றுமே அழகானது.